ஹாய் வணக்கம் நண்பாஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தையோட வீட்டில் கூழ் ஊற்றுறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். சாமி வந்துருச்சு. சாமி நண்பாஸ் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இப்போ பூஜையில் வச்சுருப்பாங்க கூழ் கொஞ்சம் கெட்டியானது, அதையும் அதுக்கப்புறம் மேலே செஞ்சு வச்சுருந்தாங்க கொஞ்சம் கருவாட்டு குழம்பும். கருவாட்டு குழம்புன்னு நினைக்கிறேன் பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கும் போல், அதை எடுத்துகிட்டு போய் கீழே மிக்ஸ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போய் வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்ப்பீங்க நீங்கள் சாமி வந்தால் கொடுக்குற மாதிரி. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை ஏற்கனவே எப்படி செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, கூழ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ராகி வந்து நல்லா அலசிட்டு காய வச்சு அதுக்கப்புறம் வந்து இதில் போய் மாவுமில்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் வந்து ராகியை வந்து அடுப்பில் வச்சு கிண்டி கொஞ்சம் கெட்டியாக வச்சுப்பாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து அரிசியும் அதே மாதிரி எவ்வளோனா 3 கிலோ ராகிக்கு வந்து 1.5 கிலோ அரிசி போடுவாங்களாம். அரிசி வந்து நல்லா கொலையாக கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்பாங்களாம். ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் அதில் வந்து ராகி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அதை கலந்துக்கிட்டு அதை வந்து அன்றைக்கி எடுத்து வச்சுட்டு மறுநாள், அதாவது மூணாவது நாள் காலையில் வந்து அந்த வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா இதை ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் காலைல கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் எடுத்து தனியாக வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போய் வெளியே வைக்கிறோம். இதெல்லாம் மீட்டு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு பண்ணி வச்சுருவாங்க. இப்படிதான்
இதுக்கப்புறம் கூழ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே திருப்பி வச்சு இதை வந்து சுற்றி இருக்கவங்க வர வச்சுருந்தாங்க சொந்தக்காரங்க அவங்க எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. இதுதான் வந்து பண்ணுறது. கூழ் ஊற்ற மைக் வேணுமா? ஹலோ, இங்கே பாருங்க வந்திருக்கோம். சொந்த பொண்ணால் அனைத்து எல்லோரும் வந்திருக்கோம். இங்கே வந்து ஆடி மாதத்துக்காக கூழ் ஊற்றுறதுக்காக வந்திருக்கோம். எங்கள் அண்ணி வீடு இது. எப்போவுமே வருஷம் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷம் எல்லோரும் இன்னும் ஆடி மாதமே ஊற்றிடுவோம். இந்த மாதம் தான் கொஞ்சம் ஆவணி ஆகிடுச்சு. ஓகேவா? வாங்க எல்லோரும் கூழ் குடிக்க வாங்க. மனசார எல்லாரையும் அழைக்கிறோம். அந்த அம்மாவும் வந்திருக்காங்க. ஆடி கருமாரி அம்மா வந்திருக்காங்க. ஆமாம், இவங்க தான் சரணி அக்கா. இவங்க தான் வீட்டு பெரிய மருமக. இவங்க மாமியார், அவங்க மாமனார், இவங்களோட சொந்தங்க எல்லாரும் வந்திருக்காங்க. மன மகிழ்ச்சியோடு எல்லாம் இந்த சிறப்பாக நாங்கள் ஆடி மாதம் கூழ் ஊற்றிட்டு இருக்கோம். மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. பக்கத்தில் கருவாட்டு குழம்பு இருக்குது, பொங்கல் இருக்குது. பொங்கல் இப்படி தான் வந்து எல்லார் வீட்லேயும் நீங்கள் இது வந்து ஏன் இப்படி இந்த மாதிரி மண்டி போட்டு வாங்குவாங்கன்னா அம்மனுக்கு கொடுக்குறதால கொஞ்சம் பணிவாக கருவாட்டு தான் வாங்குவாங்க. பொங்கல் சொன்னேன், பொங்கல் கீரை. நானே இதான் ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் வச்சு தான் ஃபாலோ பண்ணேன். சின்ன வயசு ஊற்றுறது ஞாபகம் இல்லை. இப்படி தான் வாங்கி இப்படி தான் கூழ் அருந்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எப்படி கூழ் ஊற்றுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நிறைய ஃபங்க்ஷனுக்கு போனதில்லை. எங்கள் சொந்தக்கார ஃபங்க்ஷன் அப்படி தான் போயிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு கூழ் ஃபங்க்ஷனுக்கு தான் ஃபஸ்ட் டைம். நான் ரொம்ப நாளாவது எனக்கு தெரிஞ்சு போன வேலை நாங்கள் ஊற்றுனதோட சரி. அதுக்கப்புறம் இங்கேயும் பக்கத்தில் போய் கூழ் வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க அம்மா. நான் அது வேணுன்னா அப்புறம் படுத்து ஒரு லேட்டாக தானே எழுந்திருப்போம். சண்டே டைம் அப்படின்னா தான் கூழ் ஊற்றுவாங்க. ஊற்றும் போது நம்ம என்ன ஏசிக்கிட்டே டென்ஷன் ஆகிடும். அது ஏஞ்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு அந்த கூழை குடிப்போம். அதனால் நான் யார்ட்டையும் அதிகமாக போய் வாங்கி ரொம்ப நாளாக ஃபங்க்ஷனுக்கெலாம் போய் இவ்வளோ தட்டிக்கு அது பத்தாதுடா. சொல்லுங்க. குடிக்கலையா? குடிக்காதா? இவா அதெல்லாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் குடிக்கணும், உடம்புக்கு நல்லது தான். போய் லைட்டாக வாங்கி குடிச்சுக்கோ. அது வெளியே உட்காந்து ஃப்ரூட் ஜூஸு, மிக்ஸு, ஐஸ்கிரீமு சாப்பிடுவாங்க. கூழ் குடிக்கிறது அவ்வளோ யோசிக்கிறாங்க.
கூழ் ஊற்றிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. சசம் பண்ணுவோம். நாங்கள் பண்ணி ரொம்ப சொன்னது மற்ற வீட்டில் எப்பயுமே ரெகுலராக பண்ணுறாங்க. முடிச்சிட்டேன். கலக்கிறீங்களா? ஸ்கூல்ல கருவாடு குழம்பு மிக்சி மேலே அடிக்கிறாங்க. கல்கடு பொங்கல தேசிய கொடி எப்படியா கொடுத்துருக்கோம் பாருங்க. என்ன கலர் தான் வேற மாதிரி. மூணு கலரு. எந்த நாட்டு கொடி? பாருங்க பசங்க கூழ் குடிக்க போறாங்க. பொங்கல் சாப்பிடுங்க. பொங்கல் பேச காமிச்சிட்டேன். இந்த பாரு தங்கச்சி அப்படியே மேல பாரு. பிரணிதா மேல பாரு. அப்படியே மாட்டுறீங்க. நல்லா ஒளிஞ்சு நின்று ஸ்நாக்ஸ் சாப்பிடுறாங்க. உட்காந்து குடிக்கணுமா? வீடியோ எடுக்கணுமா? ஆமா, டப்புன்னு குடிக்கணும். இந்தாங்க 2 பேரும் ஷேர் பண்ணி குடிங்க. போங்க, ஷேர் பண்ணி குடிங்க. போங்க, அவ பாதி நீ பாதி. போடு. ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு. இதுல எப்படி உள்ள புண்ணு எப்படி ஆரோக்கிக்கிறது? வயிறுல புண்ணு இது வயிறு வலிதுன்னு சொல்றல்ல. சாப்பிடுவோம். அதெல்லாம் எப்படி ஆரோக்கிக்கிறது? இந்த மாதிரி குடிச்சுதான் ஆரோக்கிக்கணும். கசப்பா குத்தா நீ சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டல்ல. நீ சாப்பிடுறல்ல. இது வந்து லைட்டா புளிப்பாவும் இருக்கும், லைட்டா எல்லாமே சேர்ந்ததே இருக்கும். ஆனாதான் வந்து மசாலா குழம்பு, கருவாட்டு குழம்பு, பொங்கல் எல்லாம் கொடுக்குறாங்க. வேண்டாம், ஃபுல்லா ஸ்நாக்ஸ், வயிறு முட்டை ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான். ஆமாப்பா, விளாடலாம்ப்பா. நீ முதல்ல கூழ் குடிக்கிறே விளாடுவார் டாடி கூட வந்து. விளாட மாட்டேன். நீ கூழ் குடிமா, அப்பதாம்மா குடிப்பாரு. கூழ் சூப்பர். நல்லா இருக்குது. அவ்வளவுதானா? நல்லா இருந்ததா? நல்லா இருந்ததுமா. கூழ் குடிச்சீங்களா? நல்லா இருந்ததா? நல்லா கேளு, நல்லா கேளு, கரெக்டா கேளு. கூழு ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருந்தது. அந்த கருவாட்டு குழம்பும் அந்த முருங்கைக்கீரை பொரியலும் குடிக்க குடிக்க ஆனந்தமா இருந்துச்சு. வயிறார குடிச்சிட்டோம்.
சூப்பரா இருந்தது. சரி, அந்த கடிக்கல. உங்க பேரு என்ன? நீங்க கேள்வி கேக்குறவங்க பேரு என்ன? வனிதாவா? வனிதா பிரணீதா. சூப்பரா சூப்பரா இருந்தது. 2 கிளாஸ் குடிச்சேன் உங்க பாட்டி கிட்ட வாங்கி. நீங்க குடிச்சிங்களா? கூழ் குடிச்சிங்களா? சரி, தேங்க்யூ. இன்னும்மா கூழ் நல்லா செம்மையா இருந்துச்சுமா, சூப்பரா இருந்துச்சு. ஐயோ நானும் சொல்லுமா? கூழ் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. உங்க பண்ணிடுறீங்களே. பிரணீதா கூழ் காய்ச்சினது சூப்பரா இருந்தது. குடிச்சோம், நல்லா இருந்தது. எல்லாரும் குடிச்சாச்சு. எல்லாரும் குடிச்சீங்களான்னு கேளு. கேளு. நீ கேட்கணும். என்ன கேளு? நீ கேளு. நீ கேளு. நீ கேளு என்ன? சரி இரு, நான் கேக்குறேன். சரி இரு. கூழ் குச்சி எப்படி இருந்தது? நல்லாவே இல்லையா? நல்லா இருந்ததா இல்லையா சொல்லு. உங்க தாத்தாட்ட கூழ் நல்லா இருக்கான்னு கேளு. என்ன கேக்குற? நான் இன்னும் குடிக்கவே இல்லை, இனிமேல் தான் குடிக்கணும். போதுமா? எல்லாம் நீ கேமரா எடுக்கிறியா? பிடிச்சிருவியா? பாப்பாவை எல்லாம் நல்லா தான் சாப்பிடுவா, அந்த பாப்பாவும் நல்லா தான் சாப்பிடுவாங்க. சரியா? இப்போதைக்கு இந்த வீடியோவை முடிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாளைக்கு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கூழ் ஊற்றி முடிச்சோன்னா குலதெய்வ கோயிலுக்கு நைட்டு சாமி கும்பிடுவாங்க, அதுக்காக சமைக்கிறாங்க. நான்வெஜ் செஞ்சு சமைக்கிறது. காலைல வந்து நான்வெஜ் எதுவும் அந்த கருவாட்டு குழம்போட சரி எதுவும் செய்ய மாட்டாங்க. நைட்டு தான் வந்து குலதெய்வ கோயில் கும்பிடும்போது தான் நான்வெஜ் எல்லாம் செய்வாங்க. செஞ்சு சாமி கும்பிடுவாங்க. எல்லாம் ஒன்றா செஞ்சுட்டு இருக்காங்க. இது மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். மீன் கிடச்சிருக்கு, மீன் ரெடியாக இருக்குது. இப்போ தாளிச்சு விட்டோம்னா மீன் குழம்பு கொதிச்சு அழகாக இறங்கிடும். என்ன பண்ணுவாங்க? யூடியூப் சரவணன் vlogs. இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு படையலுக்குல வீட்டில் இருக்கவங்களுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா படையலுக்கு கறி ரெடி பண்ணிட்டு மீன் வறுத்துட்டு இருக்காங்க. மீன் வைக்கிறாங்க, மீன் குழம்பு மீன் வைக்கிறாங்க. மீனுக்கு விற்கிறவங்கட்டாங்க டக்குனு. இல்லப்பா, மீன் வைக்கிறவங்கன்னு தான் சொன்னேன். அங்க அதில் மாற்றி விழுந்துருச்சோ சில விஷயங்கள் டைம்ல டக்குனு வார்த்தைக்கு உண்மை வந்துடும். விளக்கு மீன் துள்ளுது பாருங்க, உயிரோட அப்படியே. என் வீட்டுக்கு வர போறாரு. நான் வேற சவுண்டா பேசினா எனக்கு பிடிக்காது. எனக்கு கொஞ்சம் பயம். சொன்னது தர்றேன். என்னப்பா என்ன பார்த்தா வில்லி மாதிரி தெரியுதா என்ன? அப்படிலாம் இல்லை. உப்பு உப்பு உப்பு. ஆனால் நீங்கள் உப்பு வேணாம், இது போதும். என்ன சொல்றீங்க? என் மாமா அப்படிதான் உப்பு எடுனாலே போதும். உப்பு மொத்தமா எடுமா, எப்படி ராதமா? பரவாயில்ல. அவங்க இதில் உப்பு போட்டாங்களா கேட்டிங்களா? ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4 பேர் சொந்தக்காரங்க வேணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வேணும். இல்லைனா இந்த மாதிரி கூழ் ஊற்றி இந்த மாதிரி குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அவ்வளோ வேலை இருக்குது. 4 குடம் ஊற்றிடுறாங்க. நம்ம எல்லாரும் காலையில் கஞ்சி விட்டோம். இது அழகஞ்சி, அதனால அரிசி கஞ்சி போட்டாச்சுன்னா அழகஞ்சி. அடுப்பு எரியலப்பா, அடுப்பு எரியல. எரியுது. அம்மா அந்த கால் உடையக்கூடாது, அப்படி கலருங்க. அப்போ கலரும் போது அந்த பக்கம் எரியல.
இப்படி தான் எங்கள் அத்தை வீட்டில் வந்து குலதெய்வத்துக்கு சாமி கும்பிடுவாங்க. பிரணிதா, நீ எடுக்கிறியா? சுத்தி காட்டுறதுனா போட்டு மட்டும் Apa?